சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு காமதா ஏகாதசியை பற்றி. விரதங்கள்ல உயர்வான விரதமா கருதப்படுறது தான் அந்த ஏகாதசி விரதம். இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். பாவங்கள், துன்பங்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஏகாதசி பாவத்தை போக்குறதோடு மட்டும் இல்லாம துன்பத்துக்கு காரணமான விஷயத்த வேரோட அழிக்கும் ஆற்றலும் கொண்டது. காமதா ஏகாதசி, அதாவது காமதா அப்படின்றது ஆசைகள் நிறைந்தவை அப்படின்னு அர்த்தம். இந்த நாள்ல விரதம் இருந்து விஷ்ணுவை பூஜை செய்யறப்போ ஒரு மனுஷனோட ஆசைகள் பக்தியில கரைஞ்சு அவனுக்கு பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. புராண கதை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ரத்னபுரம் அப்படின்ற நகரத்துல லலிதன்ற கந்தர்வன் மற்றும் அவனோட மனைவி லலிதா அரசரோட கலைஞரா இருந்தாங்க. ஒரு நாள் லலிதன் அரசரோட அவையில இசை வாசிக்கிறப்போ அவரோட மனம் மனைவி கிட்டவே இருந்தது. அதனால அவன் இசையில தவறுகளை ஏற்படுத்தினான். கோபம் கொண்ட ராஜா அவனை ராட்சச உருவமா இருக்கும்படி சபிச்சு காட்டுக்கு அனுப்பிட்டான். ரொம்ப துயரத்துல வாழ்ந்த லலிதா முனிவரோட ஆலோசனைப்படி காமதா ஏகாதசி விரதம் இருந்து தன்னோட கணவனோட பாவங்களையும் கழுவி ராட்சச ரூபத்துல இருந்து மீட்டெடுத்தா. இதனால இந்த ஏகாதசி பாவங்கள் போக்கும் முதன்மை ஏகாதசின்னு போற்றப்படுது. விரதம் இருக்கிற முறை என்னன்றதை பத்தி பார்ப்போம். ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்னைக்கு சுத்தமான சாத்வீகமான, அதாவது மாமிசம், வெங்காயம், பூண்டு தவிர்த்த உணவுகளை மட்டும் சாப்பிடணும். மாலையில விஷ்ணு பூஜை செஞ்சுட்டு தியானத்துல ஈடுபடணும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து புனித நீராடி விரதத்தை துவங்கலாம். முழு விரதம் இருக்கலாம், இல்லைன்னா பழங்கள், பால் மற்றும் நீர் மட்டும் உட்கொள்ளலாம். பெருமாளை இப்படி வழிபடுறப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திர ஜபத்தை செய்யணும். இரவு முழுவதும் தூக்கத்தை தவிர்த்து பஜனை, பாராயணத்தை செய்யணும். மூன்றாவது நாளான துவாதசியில பசுவுக்கு உணவு கொடுக்கறது, அந்தணர்களுக்கு தானம் வழங்கினதுக்கு அப்புறமா பாரணையை செஞ்சு விரதத்தை நிறைவு செய்யலாம். காமதா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா பாவ விமோச்சனம் கிடைக்கும். ரொம்ப பெரிய பாவங்களை கூட நீக்கும். மனசுல இருக்கக்கூடிய மாயை, ஆசைகள் எல்லாமே நீங்கிடும். வாழ்க்கையில ஒளியேற்றும் நல்ல காரியங்கள் நடக்கும். ஆன்ம ஞானம், பகவத்தோட அருள் பெற முடியும். பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும். காமதா ஏகாதசி விரதம் அப்படின்றது செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விரதம்னே சொல்லலாம். முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் இப்போ பிறவியில் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் இது நீக்கும். காமதா ஏகாதசி அப்படின்றது நம்மளை முழுமையாக புனிதப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். ஆசை, பாவம், இந்த மாதிரி துன்பத்துக்கு காரணமான எல்லா விஷயத்தையும் போக்கி நன்மையை தரக்கூடியது. பலவிதமான ஆசைகளில் மூழ்கிய மனிதனோட மனதை தூய்மைப்படுத்தி நன்மைகளை வழங்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய வழி இந்த விரத வழிபாடுகள் மட்டும்தான். இந்த நாளில் பெருமாளோட நாமத்தை உச்சரித்தபடி இருக்கிறது பெருமாளோட அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.